ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட வார்ட்ரோப் டிக்ளட்டரிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நிறைய ட்ரெஸ் வந்து ஆயிடுச்சுங்க டிக்ளட்டர் பண்றதுக்கு. அது எல்லாமே எனக்கு வந்து ஃபிட் ஆகல. கலர் ஃபேடிங் ஆயிடுச்சு, பட்டன் பிஞ்சு போனது, நூல் வந்து வெளியே வந்துட்டது. அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் வந்து இன்னைக்கு நான் டிக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். அஃபோர்டபுளா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரெஸ் வந்து வாங்குறோம். அப்படி வாங்குற ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ட்ரூ. நிறைய ட்ரெஸ் வந்து நான் மீஷோல பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் வந்து சில ட்ரெஸ் வந்து ஷாப்ல ஆஃப்லைன்ல வந்து ஷாப் பண்ணது. நிறைய ட்ரெஸ் வந்து கலர் ஃபேடிங் ப்ராப்ளம்னால தான் வந்து நான் டீக்ளட்டரே பண்றேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, கிளாத் வைஸ் சூப்பராகவே இருக்கு. பட் கலர் ஃபேடிங், இந்த மாதிரி சைஸ் ஃபிட் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்க்காக தான் வந்து நான் டீக்ளட்டரே பண்றேன். இப்போ வந்துட்டு நான் லீன் ஆகிட்டதுனால எனக்கு கொஞ்சம் சைஸ் இஷ்யூஸ் வந்து ஆயிடுச்சு. ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப லூஸா தொலன்னு ஆயிடுச்சு. ஸோ டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் எம் இல்லைன்னா எல் வந்து யூஸ் பண்றதுனால எனக்கு எதுவுமே வந்து ஃபிட் ஆகலை இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து. ஸோ எவ்வளோதான் வந்து தையல் போட்டு நம்ம யூஸ் பண்றது, நிறைய ட்ரெஸ் வந்து நான் ஆல்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். பட் அப்படி இருந்துமே எவ்வளோ ஆல்டர் பண்ண முடியும்? உள்ள வந்து ஒரு 5, 6 தையல் கிட்ட போட்டாச்சு ஈச் சைடுமே. எனக்கு வந்து ஃபிட் ஆகல. அப்பயுமே வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசன்க்காக தான் சரி, ஓகே, இன்னைக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து எல்லாமே டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ காமிச்ச ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் இஷ்யூ, ஃபிட் இஷ்யூ, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணேன். இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ல தான் வந்து எடுத்தேன். நான் ஒரு வாட்டி கூட போடல. பட் அப்போதைக்கு நான் ட்ரையல் பார்த்து எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு. எனக்கு நல்லா இருந்துச்சு, கலர் ஓகேவா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பட் எனக்கு ஒரு வாட்டி கூட நான் சீரியஸா யூஸே பண்ணலைங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது இந்த ட்ரெஸ் நான் எடுத்து. அப்போதைக்கு வந்து எனக்கு கரெக்டா இருந்தது. அப்போதைக்கு வந்து எனக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். பட் எனக்கு சுத்தமாவே அது எனக்கு சூட்டே ஆகல. அந்த அந்த டைப்பு, அந்த ட்ரெஸ் டைப் வந்து. இது யாருக்காவது அப்படியே டொனேட் பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா நல்ல ட்ரெஸ், நான் ஒன் டைம் கூட நான் போடவே கிடையாது. 600 என்னமோ கொடுத்து நான் வாங்கினேன் அந்த ட்ரெஸ் வந்து. சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் தான். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீஷோல வாங்கினது. இதுவுமே கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் டைம் நான் வந்து போன வீடியோல வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் ரொம்ப லோ ஆயிடுச்சு. லூஸ் ஆனதுனால லோ ஆகிடுச்சு ட்ரெஸ் வந்து. இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். சாரி, டபுள் எக்ஸ்எல் கிடையாது, எல் சைஸ் வந்து வாங்கியிருந்தேன். கிளாத் வைஸ் நல்லா இருக்கு, பேட்டர்ன் வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு வந்து இப்போ சூட் ஆகல அப்படிங்கிறதுனால நான் வந்து டிக்ளட்டர் பண்றேன். இந்த ஒரு பலாசோ வந்து 2 பலாசோவா நான் வந்து வாங்கியிருந்தேன். மீஷோல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் ஒன்று, ஒயிட் ஒன்று, ரெண்டும் காம்போவா வந்திருந்தது. 250 அந்த மாதிரி தான் வந்து ரேட்டு. என்ன ஆச்சுன்னா, இதுவுமே வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து வாங்கினதுனால இப்போ எனக்கு வந்து ஹிப்பெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. ஃபிட் ஆகாம அப்படி போட்டாலுமே லூஸ் ஆகி கீழே வந்து வந்துடுது. அதனால வந்து இந்த பேண்ட் வந்து நான் டிக்ளேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாத கரெல்லாம் ஆயிடுச்சு ஒயிட் கலர் அப்படின்றதுனால. இந்த ஒரு டாப் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணது தான். இந்த ட்ரெஸ்மே வந்து கரையாயிடுச்சு. பட் பேட்டர்ன் வைஸ் நல்லா இருக்கு. ஃபேட் ஆகிடுச்சு. இந்த கலர் சூப்பர் கலர், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது ஒரு காட்டன் மெட்டீரியல், எல்லாமே வந்து ஃபேட் ஆகுது. மற்றபடி இந்த ரேயான் மெட்டீரியல், கிரேப் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகுறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் பேட்டர்னோட சேர்ந்து வர்றதுனால ஃபேட் ஆக மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்லாம் வந்து சீக்கிரமா வந்து ஃபேட் ஆகிடுது. இந்த ஒரு பேண்ட்டுமே வந்து மீஷோல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஒரு காட்டன் மெட்டீரியல் பேண்ட் தான். பிளாக் ஒன்று, ஒயிட் ஒன்று வரும். இதுவுமே காம்போ ஆஃபர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 350 சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு கிளாத்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி ரஃப் ஆகிடுச்சு ட்ரெஸ் வந்து. இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் லைட்டாக வருது. ஸோ அதனால தான் வந்து இதை நான் டிக்ளேட்டர் பண்ண போகிறேன். ஒயிட் பேண்ட் வந்து நான் ஆல்ரெடி டிக்ளேட்டர் பண்ணிட்டேன். பிகாஸ் காஃபி கரை வந்து அதில் ஆயிடுச்சு. காஃபி மேலே கொட்டி கரையாயிட்டதுனால அதை நான் டிக்ளேட்டர் பண்ணிட்டேன். இந்த ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மேரேஜ்க்கு முன்னாடி. இது வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஹேண்ட் இருக்கும், ஹேண்டும் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டாப் தான். இந்த டாப் வந்து நான் ஒரு 2 டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு கோல்டன் பிரிண்ட்ஸ்லாம் வந்து போயிடுச்சு.
ஸோ நெக்கு கிட்ட இருக்கிற பேட்டர்ன் மட்டும் நல்லாவே இருக்கு இப்போ வரைக்கும். அது ஆரி ஒர்க் மாதிரி போட்டிருப்பாங்க. கிளாத் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. லுக்கே இல்லை, வியர் பண்ணும்போது வந்து லுக்கே இருக்க மாட்டேங்குது. ஸோ தட் வந்து இந்த கிளாத்தை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இல்லைன்னா கண்டிப்பா அதை தூக்கி போடுறதுல எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல வேற இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 799 இதோட ரேட் வந்து. கண்டிப்பா இந்த கிளாத்துக்கு அந்த ரேட் வந்து வேர்த்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். 0 தான் கொடுப்பேன் நான் இந்த டாப்க்கு. 2 டைம்ஸ்லயே அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இந்த டிஷர்ட் வந்து ஒரு நைட் சூட்டு. இதுவுமே வந்து நான் நாயுடு ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் எங்க வீட்டுக்கிட்ட இருந்துச்சு. ஸோ அங்க வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேண்ட் பிளஸ் டிஷர்ட் ரெண்டும் வரும். இதுவே ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு. டிஷர்ட்லாம் வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி லூஸா ஆயிடுச்சு, இழுக்க இழுக்க ஜவ்வு மாதிரி வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் டிக்ளேட்டர் பண்றேன். இந்த பிளாக் கலர் குர்தா செட் வந்து நான் மீஷோல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது என்னோட பர்த்டேக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 460 சம்திங் வந்து வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து. அட்ராக்ட் ஆகி நான் எடுத்த ஒரு ட்ரெஸ் இது ஆக்சுவலி. இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3XL சைஸ் அப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ ரொம்ப குண்டா இருந்ததுனால 3XL தான் வந்து கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ தையல் போடுறது பார்த்தீங்கன்னா தெரியும். 5 தையல் கிட்ட போட்டேன். பட் அப்படி இருந்துமே இந்த ட்ரெஸ் எனக்கு ஃபிட்டா இல்லை. பட் இந்த ஷாப்ல கொடுத்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கட் பண்ணி வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. எக்ஸஸ் கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஆல்டர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டிச் பண்ணாதான் இந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன், நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் ஆக்சுவலி இது. எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. பார்ப்போம் ஃபியூச்சர்ல வந்து இதை நான் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணா பண்ணலாம். பட் பார்க்கலாம் என்னன்ட்டு. நான் டிக்ளேட்டர் பண்ணல இப்போதைக்கு, டவுட்ஃபுல்லாக தான் வந்து வைக்கிறேன். அந்த டாப் கூட வந்த பேண்ட் தான் இது. லெக்கு கிட்ட வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கும். ஃபுல் பிளாக் கலர். இதோட ஷால் வந்து பிங்க் கலர்ல வரும். லுக்கா இருக்கும், போட்டா வந்து கிளாஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்டிச்லாம் வந்து விட்டுருச்சு இந்த பேண்ட்ல. ஸோ பார்க்கலாம் இதை வந்து நான் டிக்ளேட்டர் பண்றேனா இல்லை ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்றேனா அப்படின்ட்டு. இதை நான் ஆல்டர் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 100 ரூபாய் வச்சு அட்லீஸ்ட் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸே வந்து 460 தான். இதில் வந்து 100 ரூபாய் கொடுத்து நம்ம அகெயின் வந்து ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணால் ஒர்த் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு டாப்மே நான் மீஷோல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 260 சம்திங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஹனிமூன் அப்போ நான் போட்டது. அப்போ வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது. பட் இப்போ வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபிட் கரெக்டாக இல்லை. அதனால வந்து நான் இதை டிக்ளேட்டர் தான் பண்ண போகிறேன். பட் இதை ஒரு டைம் 2 டைம் தாங்க நான் போட்டிருப்பேன். மற்றபடி இது புதுசாக தான் இருக்குது, அப்படியே இருக்குது வாங்கினபடியே. எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நூலுமே பிச்சுட்டு வரல. அண்ட் கை கிட்ட, ஹிப் கிட்ட, ஷோல்டர் கிட்டலாம் வந்து எலாஸ்டிக் வந்து இருக்கு. அதுவுமே நல்லா இருக்கு, போகவே கிடையாது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை டொனேட் பண்ணிடுவேன். ட்ரெஸ்லாம் வாங்கி ஒரு டைம் 2 டைம் போட்டுட்டு அதை வந்து தூக்கி போடும்போது கொஞ்சம் மனசுலாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன பண்றது, ஃபிட் கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது அதை வச்சுட்டே இருந்தால் நம்ம வார்ட்ரோப் தான் வந்து வழிஞ்சு நிரம்பி வழியுது. போடாம நம்மளே வச்சுட்டே இருக்கிறதுக்கு பதில் அது இத்து போய் தூக்கி போடுறதுக்கு பதில் இப்பவே தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஒரு மோட்டிவ்ல தான் வந்து நான் டிக்ளேட்டர் பண்றேன். இந்த ஷர்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து கிஃப்ட் பண்ணது எனக்கு. ஹனிமூனுக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்த ஒரு ஷர்ட் இது. கோஆட் செட் ஆக்சுவலி. இது ஷர்ட் பிளஸ் பேண்ட் வரும். இதே பேட்டர்ன்ல தான் இருக்கும் பேண்ட்டுமே. ஆக்சுவலி இதுல என்ன ஃபால்ட் அப்படின்னா பட்டன் வந்து இல்லை. ஒரு 3 பட்டன் இல்லாம போயிடுச்சு. சேம் பட்டன் இருந்தா நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். சேம் பட்டன் இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் டிக்ளேட்டர் தான் பண்ண போறேன். இதோட பேண்ட் ஆல்ரெடி வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அப்பவே இதை நான் தூக்கி போட்டுட்டேன். இதோட ஷர்ட் மட்டும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. பட்டன் மட்டும் தான் பிஞ்சு வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் இது. நான் வேணா பிக்சர் வேணும்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 699 அந்த ரேஞ்சில் வந்து வந்துச்சு. இதுவுமே வந்து ஜெயச்சந்திரன் அந்த ஒரு ஷாப்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஃபைனலி நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து டிக்ளேட்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் டிக்ளேட்டர் பண்ணியிருக்கேன்.
எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு வழியா வந்து கஷ்டப்பட்டு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் தூக்கி போடவே மாட்டேன். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் டொனேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து இப்போ ஈஸியா இருக்கு டிக்ளேட்டர் பண்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட வார்ட்ரோப்ல எவ்ளோ ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு விளாகா நான் வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் வந்துட்டு எங்க டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்மளே வந்து டொனேட் பண்ணோம்னா, ஷாப்ல போய் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கிட்ட தேடி வருவாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்களே எடுத்துட்டு போவாங்க. பட் இத நானே தான் இப்ப டொனேட் பண்ணி ஆகணும். ஃபைனலா நான் போட்டிருக்க இந்த ஒரு டாப்புமே வந்து நான் டிக்ளேட்டர் பண்ண தான் போறேன். நெக் லூஸ் ஆயிடுச்சு அண்ட் வந்து ரொம்ப ஃபிட் இஷ்யூனால நான் டிக்ளேட்டர் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sara.